முருகப்பெருமான் பெயரை பெற்றவன். உனக்கு என்ன பேருடா? வெரி குட். கால் ஒன்று வரலாம். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனே. நல்ல பாட்டா? கால் ஒன்று வா. அந்தகன் வரும் போது அவனியில் யார் துணை, ஆதலினால் மனம் அறுவடை பரவிய சரவண குகனை. அந்தகன்னா யாருடா? யமன். கண் இல்லாதவன் அர்த்தம். யமனுக்கு வந்து கண்ணை பொத்திருப்பாங்க. ஏன்? பாசத்தால உயிரை எடுக்காம விட்டுறக்கூடாது. புரியுதா? விதி ஒருத்தனுக்கு முடியுது, அவர் அந்த உயிரை எடுக்கணும். கண் தெரிஞ்சா அவன் கையை உதறிக்கிட்டு நடக்கான், கொஞ்ச நாள் பிழைச்சி போட்டும் அப்படி விட்டுருவான். தொண்டையில தண்ணி கிடந்து இழுத்துக்கிட்டு கிடக்கு, பாவம் பிழைச்சிட்டு போட்டுன்னு விட்டுருவான். அப்படி விட்டுறக்கூடாதுக்காக ஈசனுடைய கட்டளை, உன் கண்களை கட்டினேன் அந்தகன் குருடு, ஆகையினால் விதி முடிகிற நேரம் உயிரை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார். அதைத்தான் சொன்ன, அந்தகன் வரும்பொழுது அவனியில் யார் துணை. யமன் வந்து வாசல்ல நிற்கும் பொழுது அங்கே காக்கக்கூடியவன் யார் என்றால் வெற்றிவேல் முருகன். புரியுதா? அந்த முருகனுடைய பேரை உனக்கு வச்சிருக்கு. ஆனா அந்த முருகனுடைய பேரை வச்சதுக்கு தகுந்தாற் போல செந்தில் முருகன் போல நீ செல்வாக்கா இருக்கணும்னு நினைச்சப்ப பழனிவேலு முருகனை மாதிரி இப்ப ரொம்ப வேதனைப்பட்டு பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு கடன்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதானா? கால் வந்துட்டு வா. பக்கத்துல வரலாம். அறிவால சமாளிக்கிற, மனசால வெல்லுகிற, வேற என்னடா வேணும் உனக்கு? இப்பதான் ஒரு பாட்டை பாடினேன், சூட்சமா உங்க மனத்துக்கு உணர்த்தினேன். அந்தகன் வரும்பொழுது அவனியில் யார் துணை. மரண கண்டம் இல்லாம காப்பாத்தி தாரேன். சஷ்டி கவச காலங்கள் வரை இவளுடைய உடம்புல ஓடக்கூடிய இரத்த நாள நரம்புகள் மெல்ல ஓடும். அதற்கு பின்பு யதார்த்தமான மனிதனை போல வெற்றியடைந்து எந்த நோய்பணி இல்லாத செல்வ மகளாக ஆக்கி தந்தா போதும்ல, ஆக்கித்தார. கால் வந்துட்டு வா, நீ உட்கார். உணவு சம்பந்தமான குறை இவளுக்கு இருக்கு, நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு, மனசு தேவையில்லாத குழப்பமும் டென்ஷனும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால மனதை ஒரு கான்செப்ஷனான ஒருநிலைப்பட்டு போய் படிப்பிலேயோ பாசத்திலேயோ பற்றிலேயோ தெளிவாக வைக்க முடியாத ஒரு நிலைகள் ஓடி. என்னம்மா இதையெல்லாம் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? பக்கத்துல வா. கண்ண முடிக்க. நீங்கெல்லாம் யாரும் தொடக்கூடாது, நீங்களாம் யாரும் தொடக்கூடாடா. 5 முறை குடிக்கணும்னு. தேய்ச்சி குளிச்சுக்கா, அப்புறம் எண்ணெயை நினச்சிக்கா, கண்ணை முடிக்கா. இந்தா, இனி நோய் இல்லை பிணி இல்லை, செல்வமா இருப்ப, வெற்றி அடைவார். அடுத்து பேசுவோம். ஒரு கல்லில் 9 மாங்காய் எரிய பக்கம் ரசக்கல்லி.
சுவாமியே நல்லா இருடா, பிறகு என்ன பார்த்துப்போ. குடிப்பேலாங்க வாழ எலுமிச்சை சார் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டியா? எனக்கு கருமசாமி கூட இருந்து நடத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். யாருடா அவன்? என்னடா தொழில் நடத்த போற? எலி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆதாரம் உன் திருப்பாதாரம் ஒரு தரம் அவனியல் உனையன்றி துணை ஏது முருகா ஆதாரம். கண்ணமுட பாப்பம், கண்ணமுடே கண்ணமுடே கண்ணமுடே. சண்டிகாரில் யார் இருக்காடா? அங்கே ஒரு என்கொயரிக்கு போக வேண்டியிருக்கு உன் தொழில் சம்பந்தமாக. எஸ், புரியுதா? உனக்கு புரியாது, நடக்கும் பொழுது தெரியும். கால் வந்துட்டு வா. யார் வர? மத்திய சர்க்கார் சம்பந்தமாக ஒரு அற்புதமான ஒரு ஜாப் உனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. அது 3 மாத கால அவகாசத்துல நீ நினைத்த அந்த ஜாப்புக்குரிய வெற்றியான செய்தி வந்துடும். புரியுதா? அது சம்பந்தமாக ஒரு இன்டர்வியூ உனக்கு வரும். அப்பொழுது என்னைய பார்த்துட்டு போ, உன்னை ஜெயிக்க வச்சு நான் வெற்றியாக்கி தரேன். நல்லா இரு மகனே, ஆனந்தம். கர்மசாமிக்கு எல்லாரும் சாப்பிட போவோம். சாப்பிட்டு வந்து மீண்டும் ஏ பிள்ளைங்கின்னாரு ஆம்பூரு கரும்பு கட்டு. உங்க ஊர்ல கரும்பு விளையுமானல்ல? இன்னொருத்தர கால் விழுத்துவாங்க. எனக்கு ஒரு கட்டு கரும்பு கொண்டு வரலாம்ல? சேர்பட்டு உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பொல்லாத தீவினைகளால் மனவேதனைப்பட்டு கோடியை ஒட்டிய கடன்களும் மனத்துன்பமும் அடைந்திருக்கிய. அதனால உழைத்த முதல்ல வஞ்சகம் இல்லாம செஞ்சும் இப்ப இவ்வளவு வேதனை அடைஞ்சதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன். அதுக்கு போட்டி பொறாமைகளும் கிரகங்களும் காரணம். அதனால சனி பகவான்கிட்ட வரம் கேட்டு உன் வீட்டை நான் வித்து தந்துட்டா போதுமா? கால் விட்டு வா. அப்பனே சனீஸ்வரா, உன்னுடைய பார்வைப்பட்டு அந்த வீடு இவன் கைவிட்டு மாறணும். நிறைந்த பணம் கிடைக்கும். வீட்டு உச்சியில காக்காய் வந்து கத்தும். வீட்டை ஒருத்தன் விலைக்கு கேட்க வருவான். எவன் தடுக்கிறானோ அவன் கீழே விழுந்துருவான். உன் வீட்டை வித்து தாரேன். இப்ப இருக்கக்கூடிய கிரகத்துல எல்லாம் நஷ்டப்பட்டு இழந்திருக்கனால மனோதத்துவ அடிப்படையில் அவன் பாதிக்கப்பட்டனால தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுதான். புரியுதா? அந்த கோபம் இனிமே வராது. நச்சு இல்லாம இருடா. இந்த மகளே நல்லா ஆக்கித்தாரேன், ஜெயிச்சுட்டான். அடுத்த உத்தரவுல உடல்நிலையை சரியாக்குவோம். அது இல்ல இல்ல ஒன்னும் கூப்பிடல. தோல் பதனிடும் சாலை, ராணிப்பேட்டை. ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் எல்லாமே பதனிடும் இடமா. உங்க ஊர்ல என்னப்பா தோல் மனம் எடுக்கு வீசுது? தொழிற்சாலை இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே. உட்கார். என்ன வேணும் மகனே உனக்கு? மனைவி சேர்ந்து வாழணும். ஒரு பாட்டு பாடுன. அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே. இன்னொரு தடவை கால் வந்துடுவான். என்ன படம்? அவன் தான் மனிதன் படத்துல சிவாஜி சார் தன் மனைவியை ஒரு வண்டியில வச்சு உருட்டிக்கிட்டு அப்படியே பாசத்தோட பாடிக்கிட்டு போவார். ஏன்? அவ வேணுங்கிற ஆசை. அப்படித்தானே? என்ன ஆசை? வேணுங்கிற ஆசை. பட்டது போதும் பெண்ணாலே பட்டினத்தாரும் சொன்னாரே,
இன்னொருத்தர கால் விட்டுவா. சுட்டது போதும், வேண்டாப்பா, இனிமே வேண்டாம். சுகப்படவில்லை அவளாலே, இவன் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு காசிக்கு போற ஆளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. உன் மனைவியுடைய மனத்தை போய் பார்த்தேன். அவ உள்ளம் உன் பக்கத்துல ஆசை பாசம் இல்லாத நிலைகள்ல மாட்டிக்கிடுது. அதுக்கு அவ கூட இருக்கிற 2 உறவினர்களும் காரணம். அவ என்ன செஞ்சாலும் சிங்சான் சால்ரா போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. புரியுதா? உண்மை இல்லையாடா? அதனால உன்னை கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இழுத்தாலும் சரி, இவன் 2 ஒன்று பண்ணாம விட மாட்டோம்னு அங்க பிளான் நடந்துக்கிட்டு. இப்போ எப்படியாவது உன் மனைவி உன் கூட வேணுமா? கண்டிப்பா வேணும். மனுஷன்டா, கால் வந்துட்டு வா. மனுஷன்டா இவன் தான் நல்ல மனுஷன் அப்படி சொல்லல, மனுஷன் அப்படித்தான் இருப்பான்னு சொல்றேன். நீங்க உடனே பெருசா நினைச்சுக்கிறாங்க. வெற்றிவேல் முருகன். இதை நினைச்சு நினைச்சு அப்பப்போ நெஞ்சு வலியும் தூக்கமில்லாத வேதனையும் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நாடு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை விதியை முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசுல ஓடுது. இதெல்லாம் முட்டாள்தனமான சிந்தனைடா. அதனால உன்னுடைய நல்ல உள்ளத்துக்காக அவளை வர வச்சு உன் கூட சேர்ந்து வாழ வைக்க. சரிண்ணா? கால் வந்துட்டு வா, வெற்றி மேல கொடுப்பா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆமாம் ஆமாம். இருக்கிற கடன்களையும் தீர்த்து தாரேன். ஆனா மனைவி வருவா, கொண்டு போன பொருள் வராது. கவலைப்படாம இரு. குடும்பத்தோட ஒன்றை வாழ வைக்க வெற்றி உண்டு. வருமானத்துக்கு புதிய வழியும் காட்டி ஜெயிச்சு தரேன்டா. நல்லா இரு மகனே. ஆசை கர்மசாமி. ஆமா அப்படியா? கோவா. கோவா. கோன்னா போன அர்த்தம், வானா வான்னு அர்த்தம். வா போ வா போ வா போ தமிழ்ல சொல்லலாம். கோவா. கால் வந்துட்டு வரலாம். ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை, பாதத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே. இன்னொருத்தர காலம். பாசம் தானடா மனிதனை கெடுக்கு. என்னடா குடிப்பில அடுத்தானே? நான் அப்படி இல்லை. செம்பத்துக்கு உள்ள வைங்க. உன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தேன். மனம் தளர்ந்து ஆரோக்கியங்கள் குறைந்து இருக்கு. அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். மனதளவால் பாதிக்கப்பட்டவளே தவிர உடலால் பாதிக்கப்பட்டவள் அல்ல. தன்னுடைய எண்ணங்கள்ல நம்முடைய நினைத்தது மாதிரி நம்ம பிள்ளைகள் வாழற, நமக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்கு, இது எப்படி சீராக போகுதுங்கிற ஏக்கத்திலேயே அவ உடல்ல பாதிக்கப்பட்டுருச்சு. அவ உள்ளம் ஒரு சிறந்த தாய் உள்ளம். அவ கையால வாங்கின பணம் இது வெளியில போன பணம் இன்னும் வந்து சேரல. சரிண்ணா? அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. அதுலயே அவளுக்கு ஒரு பக்கம் நெஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு. கால் ஒன்று சொல்லலாம். ஏலே என்னடா அங்கெல்லாம் போற? உன் மகனை போய் பார்த்தேன். மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? உடனே ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? சாமி, கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க வேண்டாமாப்பா? கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். கேட்டா சொல்லணுமா? நான் கட்டாயம் சொல்லணுமோ? கேர்ள் ஃப்ரெண்ட் 1, ஒரு பெரிய ஃப்ரெண்ட் 1. கால் ஒன்று சொல்லலாம். அனுபவப்பட்ட ஃப்ரெண்ட் 1, அனுபவப்படாத ஃப்ரெண்ட் 1. நீ இழுக்காத. என் சொல்ல மட்டும் கேட்டு பொண்ணு போல கேட்ட. அமெரிக்காவா? சரி.
உட்காரலாம்ப்பா, மன கஷ்டப்பட வேண்டாம். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்து அமெரிக்கா வர போகணுங்கிற ஒரு ஆசை அவன் உள்ளத்துல இருக்கு, புரியுதா? ஆனா அப்படி போகும் பொழுது அவன் அங்கிருந்து கல்யாண சமேதராக வீட்டுல இங்க திரும்பி வந்துட்டான்னா நீ ஏத்துக்கிடுவியா? எப்படி முடியும்? நம்ம இஷ்டப்படிலாம் கல்யாணம் நடக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு வேற்று மதத்தை சார்ந்த பெண்ணோடு ஒரு அன்பு வரும், ஒரு நட்பு வரக்கூடிய விதி இருக்கு. அப்படி லாக் ஆயிடுவாங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். அப்படி நடக்காம காப்பாற்றி தந்தா போதும்ல, வெற்றி ஆக்கி தரேன். இன்னொன்னு, வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனையில, ஒரு எதிர்ப்புல உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. அதனால ஒரு பக்கத்து இடுப்பு, ஒரு பக்கத்து இரணியா சம்பந்தமான வலி, இதெல்லாம் இருக்கணுமே. இருக்கா? கால் வலுத்துவோம். வெற்றிவேல் முருகனுக்கு முடிச்சு கொடு. சரி, முடிச்சிருவோம், வரலாம். இது எல்லாத்தையும் சீராக்கி வெற்றியாக்கி தாரேன். பொம்பளை பிள்ளையுடைய கல்யாணத்தை நான் முன்னின்று நடத்தி தரேன்ப்பா. ஜெயிச்சுக்கா, நல்லாரு மகனே, ஆனந்தம் அடைவாய். பம்பாய் அண்ணன் இந்தியன் கமலஹாசன் மாதிரி இருக்காரா? என்னண்ணே, உண்மையா இல்லையா? இந்தியன் படத்துல பெரிய கமலஹாசன் வருவார்ல, தாத்தா, அவரை மாதிரி இருக்காரா? அதுக்காக அவர் தான் இவர்னு சொல்லி எங்கேயும் போலீஸில் சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொரு தர கால் வந்து சொன்னான், அம்மா என்ன விஷயம் நீ வந்திருக்க? 1000 கண்ணுடையவனே, ஆனந்த நாயகியே, பராசக்தி வருக. அன்பு மகனே, நீ வந்து உட்கார்ந்த உடனே மாரியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து நிக்கி. உங்க எல்லையில இருக்காளாம்ல? இருக்காளா? அதை விட்டு தாண்டி போனேன், அருமையா ஒரு சிலுவை போட்ட ஒரு பெரிய சர்ச்சி அந்த உச்சியில இருக்கு. சரானா மேல மாடியில நின்று பார்த்தேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடல் தெரியுது. உங்க ஏரியால கடல் தெரியுமா? மேல நின்று பார்த்தேன், தெரியுது. ஒல 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 ஒல. என்னப்பா உன் பிள்ளைகளை பத்தி இப்ப என்ன செய்யணும்னா? ஒரே ஒரு பாயிண்ட் தான், அது சொன்னா வருத்தப்படக்கூடாத. வருத்தப்பட மாட்டேன். உங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயத்துல கவர்மெண்ட் வந்து மறைமுகமா தலையிட்டு இருக்கு. அதுல சில பெரிய ஆட்கள் சேர்ந்து உங்க இடத்துக்கு தடை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால சொத்துக்களை பூரணமாக நீங்கள் ஆட்சி செய்ய முடியாமல் இப்பொழுது குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து அதை கொஞ்சம் விடுதலை ஆக்கி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்லாம். கால் வந்துட்டு வா. நடக்குமா? நடக்கும். வேற என்னப்பா வேணும்? பெர்மிஷன் நான் தந்துட்டேன். செப்டம்பர் லாஸ்ட்ல எழுதி கொடுத்துடலாம், வெற்றி உண்டு. அதான் பிள்ளைகளை பத்தி கேட்டேன், நீங்க வாயை திறக்கலையே. நீதிமன்றத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கி தரேன், போங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு இங்க வரும்பொழுது சந்தோஷமா வருவீங்க. எஸ், சந்தோஷம். விழுந்துடக்கூடாது, படபடப்பா இருக்கக்கூடாது, அமைதியா போய் உட்காருங்க. முதல்ல சந்தோஷமா நிம்மதியா இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தேனி தேனி. என்ன பெட்டி உங்க ஊர் பேரு? நீ தேனிக்கே போகலையே, நீ அதுக்கு முன்னாலே வர. உனக்கு எந்த ஊருப்பா? கால் ஒன்றுலாம் இல்லை, நீ தேனிக்கு முன்னால 7 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் விளையாடா நிற்கிறே. சரிதானே? 7 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இடது பக்கத்தில் உள்ள போனால் ஒரு ஊருக்குள்ளே போகும். பழைய காலத்து ஜமீன் இருக்கிற ஊருடா உங்க ஊரு. பெச்சலை பெச்சலை கிச்சலை பிச்சலை. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அண்ணன் பொல்லாத அண்ணன். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். என்னப்பா
2 3 டாக்குமெண்ட் உன் கையில இருக்கு, அதை அனுபவிக்க முடியாம வேதனைப்பட்டு இருக்கேன். அது என்னதாப்பா அப்படி? யாரும் கோர்ட்ல போய் லாக் பண்ணிட்டாங்களா? இப்ப அந்த டாக்குமெண்ட்டை வித்துட்டா உனக்கு ஒரு 9 கோடியே 60 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சரிதானே? கால் வந்துட்டு வா. இதுதான் வெந்நீரா இல்லை தண்ணீரா? அந்த இடத்தை வைக்கிறதுக்கு 2 பேரும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையான ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கு, அனுபவம் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்கள அப்படி கட் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம். ஒரு இடத்தை விட்டு கொடுக்க மாட்டான், பிரச்சனை வந்துடும். அதுபோக மீதி உள்ள 75% உனக்கு வித்து தரேன், 7 லட்சம் ரூபா கிடைக்கும். இந்த அப்படி 7 கோடி கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்த மாசத்திலிருந்து ரெடி ஆகு போ. அது இருக்கட்டும், எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க கோயிலுக்கு? 7 கோடி ரூபா நான் வாங்கி தரேன். கோயிலுக்கு கட்டடத்துக்கும் அன்னதானத்துக்கும் எவ்வளவு கொடுப்பீங்க? மனம் திறந்து சொல்லு. நான் சொல்லிட்டோம்ல 7 கோடின்னு. நான் சொல்லக்கூடாது, கேட்டு வாங்கக்கூடாப்பா. நீ உன் மனதார சொல்லு பார்ப்போம். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எவ்வளவு கொடுப்ப? ஒரே வார்த்தை சொல்லுடா. எவ்வளவு கொடுப்ப? 1 கோடி தரேன். கை தட்டுங்க எல்லாரும். ஆனா ஒண்ணு, நான் வாங்கி கொடுத்துருவேன். நான் வாங்கி கொடுத்துருவேன். வாக்கு தவறாம கொடுத்துடணும். இந்த அதை எடுத்து கொண்டு கனியை போடு. வந்தாச்சு, ஓடிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு. அடி 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 அடி. கருப்பசாமி. ஆமா, கண்டமனூர் ஜமீன். துள்ளுநாயக்கன்பட்டி, குப்பி நாயக்கன்பட்டி, அதெல்லாம் எங்கடா இருக்கு? உங்க ஏரியாக்குள்ள வரும்லடா. கால் விட்டுடா. அப்ப எங்க இருக்க? கால தூக்கிக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டு கிடக்கானே. எதுக்கு? உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கால் வந்துட்டு. நான் காலை சொரிந்து நினைச்சுக்கிட, நீங்க இல்ல கிடையாது. என்னப்பா, ஒரு போற வழியில ஒரு ஆலமரமும் ஒரு கோயில் இருக்கு. அது என்னடா? அது ஆலமரமும் கோயிலும். அது என்ன கோயில்? அது இருளாயம்மலை. கால் வந்துட்டு வா. மரம் அந்த பெருசா ஒன்றும் வளரல, சாதாரணமாக தான் வளர்ந்துருக்கு. 2 திண்டு கிடக்கு, ஒரு கோயில் இருக்கு, பக்கத்துல 2 வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படியா? கேட்டு பார்ப்போம். கடந்த காலத்துல ஒரு பெண்ணால மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிட்ட. இப்ப அவ எங்க இருக்கா அந்த முனியம்மா? கால் வந்துட்டு வா. இப்ப தொழிலாலும் சொத்தாலும் மனவேதனையும் துன்பமும் அடைஞ்சிருக்கடா. வாஸ்தவமா? அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு இடம் பிடிச்சி அதை நீ வெற்றி அடைய முடியாத துன்பம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரிதானடா? அந்த பத்திரத்தை கொண்டுகிட்டு எவன்ட்டெல்லாமோ போய் ரிசர்ச் பண்ண உனக்கு தெளிவே கிடைக்கல. அதை வெற்றியாக்கி நான் தந்துட்டோம்னா நல்லா இருவல்ல. கால் விட்டுருவான். கர்மசாமிக்கு. அப்படியா? மனசுக்குள்ள ஒரு ரகசியம் வச்சிருக்கான். என்னன்னு கேளுப்பா. என்னடா வேணும்? இந்த பாரு, இந்த கனியை பிடிச்சேன், டக்குன்னு வயத்துல விழுந்துருச்சு. நீ கவனிச்சியா? நீங்கெல்லாம் கவனிச்சீங்களா? என்னன்னு பார்த்தேன், கர்ப்பப்பையில 1 சைடு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே? அதுல எந்த ஆபத்தும் வராது. அது கேன்சர் கிடையாது. பயப்படாடா முட்டா பேல. கால விட்டால. வெற்றிவேல் முருகனுக்கு. என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சரிதானா? ஹரிஹரி நாராயணா. சாந்தாகாரம் பூஜக சயனம் சுரேசம். அப்பா நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, உன் அருள் சக்தியால் அந்த மங்கையின் கற்ப சக்தியை தெளிவாக்கி ஆரோக்கியத்தோடு இருக்க வைக்கேன். ஒரு சைடு வலிக்குன்னு 1000 கூட கொடுப்பா. இனி வலிக்காது, துன்பமில்லாமல் இருப்பாய். துணையாக நான் இருப்பேன். வார பௌர்ணமி போய் அடுத்த பௌர்ணமிக்கு வா, பொம்பளை பிள்ளை தாரேன். போ. பொம்பளை பிள்ளை எப்படி வாரிசு ஆகும்னு கேட்பான். நீங்க எல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்க. அவன் கேட்டது வாரிசு. அப்படித்தானடா? 2 பொம்பளை பிள்ளையா? பாம்பளை பிள்ளை வேணுங்க. 3 பொம்பளை பிள்ளை உனக்கு இந்த பிறவில இருக்கு. நான்
மாற்றி கொடுக்கணுமுங்கய்யா. முருகா, உன் ஊரில் இருந்து இடது பக்கம் வத்திராயிருப்புலேருந்து போகலாம், கிருஷ்ணன் கோயிலிருந்து போகலாம், உசிலம்பட்டியிலேருந்து போகலாம், கண்டமுனூர்லேருந்து நேராக வருத்தநாடு போகிற வழியில் இடது பக்கம் திரும்பி குறுக்க நடந்து போனால் அந்த காலத்தில் வேலப்பர்னு ஒரு சன்னிதானம் இருக்குது. அங்கே போய் நீ கும்பிட்டியாம்பல கால் வந்துட்டு வா. வந்து பிறப்பியா? 3வது ஆம்பளை பிறந்தா நல்லதாயா? பெரிய மனுஷங்க சொல்ல வேண்டாமா நீங்கள்லாம்? 3வது ஆம்பளை பிறக்கணுமா பொம்பளை பிறக்கணுமாப்பா? ஆ அப்படியா? நீ 3வது பிறந்திருக்க, முட்டிக்கிட்டு உனிதி கிடக்க பார்த்தியா? பிக்கலையா? 3வது ஆம்பளை முன்னேற்றம், 4வது ஆம்பளை நாட்டை ஆளுவான். உன் மனைவிக்கு ஏற்கனவே காயில் ஒன்று அடிபட்டு போச்சு, அதனால இப்போ பிறக்கிறப்பல ஆம்பளை பைய போ, நல்லா இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓடு ஏலே, பௌர்ணமி கோயிலில் சரக்கு வாங்கிட்டு வா. ஏமாற்றினா ஒன்று. நீ என்ன தொழில் பார்க்குற? கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை. காலில் வந்துட்டு வா. தம்பி, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. சர்டிஃபிகேட் படிச்சு பார்த்தேன், இன்னொன்று படிக்க வேண்டியிருக்க. உன்னுடைய சர்டிஃபிகேட் படித்து பார்த்தேன், நீ இன்னொரு கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்க. அதுக்கு எதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா? உனக்கு ஃபாரின் சம்பந்தமான ஒரு டூட்டி இப்போ போடுறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபாரினுக்கு போறியா, அரசாங்க வேலைக்கு போறியா? அரசாங்க வேலைக்கு போற. 1.5 வருஷம் காத்துரு, வேலை கிடைக்கும். அதுவரை இதே இடத்துல வேலையை பாரு, விருத்தியாக்கி தரேன். கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை தன்னுடைய பணம் நஷ்டம் கடன்கள் சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தது. பணம் நஷ்டம் கடன்பட்டு வேதனைப்பட்டு யாருப்பா? யாரு? கருப்பசாமி ஒரு குறி கிடக்க யாரு தோண்டி விட்டாங்களா? ஐயா, பக்கத்தில் போகாதுன்னு சொல்லுது. மனைவியை பற்றி மன வருத்தம் அடைஞ்சது யாருடா? கால் வந்துட்டு வா. அப்படி காட்டுறவா? சரி, ஓகே, காட்டுவோம். அப்படியா? சரி, ஓகே. நான் சொல்லி நீ வருத்தப்பட வேண்டாம், நீயே சொல்லிக்கலாம்ப்பா. பக்கத்தில் வா. என்ன வேணும்? குடும்பம் ஒன்று சார். கால் வந்துட்டு வா. நான் உடச்சி சொல்ல மாட்டேன், லேசாக தான் சொல்லுவேன். என்ன? சரி, முதல்ல வீட்டை கொடுத்துடலாம்னு நினைக்கேன். அதுக்குள்ள மனைவியுடைய மனசு ஒத்துழைக்காமல் போயிட்டா நான் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் நீ அடுத்து கேட்ப. உண்மையா இல்லையா? அதனால் மனைவி மனத்தை பார்க்கலாமா அல்லது உன் வீட்டை பார்க்கலாமான்னு கொஞ்சம் நான் யோசிக்கேன். பக்கத்தில் வா, கண்ணை மூடி உட்கார பார்ப்போம். பார்க்குறேன். அங்கே எங்கே இருக்குது? ஒரு கேள்வி கேட்போம். கலெக்டர் ஆஃபீஸ் எங்கேப்பா இருக்குது? கோவை கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன். வாட்? அது பக்கத்தில் இருக்கா? உன் ஒய்ஃப் அந்த பக்கம் போகிறாங்களே ஏன்னு கேட்டேன். கால் வந்துட்டு வா. ஒன்று நீ உள்ளத்தை திறக்கணும், அப்படி இல்லைன்னா நான் உடைச்சி பேசணும். முடியாமல் கிடந்து தவிச்சா விளக்கம் எப்படி கிடைக்கும்? என்னவா? பக்கத்தில் வாப்பா. மனசை அடக்கு, என்னையை மட்டும் நினைச்சுக்கா கொஞ்ச நேரம். பொம்பளை ராஜ்யம் பிடிச்ச குடும்பத்தில் நீ பெண் எடுத்திருக்கடா. அவளுடைய மனத்தை மாற்றி கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆவணி 30க்குள்ள வந்து சேருவா. பிரயோஜனம் அடைந்து என்னை பார்க்கவா. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யாருப்பா?
காலில் வந்து சொல்லலாம். என்ன தொழில் தம்பி? அண்ணன்னு சொல்லுவோமா? ஏன்னா என்ன தொழில்ண்ணே? ஒய்ஃபுக்கு தாங்க ஆ 12 வருஷமாச்சு இன்னும் அப்ரூவல் ஆகாம இருக்குங்க ஒரே மனப்பழம் கால் வந்துவாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? டீச்சர் ஸ்கூல் டீச்சருங்க 12 வருஷமா இன்னும் அப்ரூவல் ஆகாம ஒரே செகண்ட் கிரேட் டீச்சரா? ஆமாம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் சேர்ந்தாங்க சொந்த ஊர் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போனாங்க 12 வருஷமா இன்னும் அந்த ஸ்கூல் ரெக்கக்னைசனே ஆராய்ச்சிக்குரியதாக இருக்குது. டைரக்டர்கள் எல்லாரும் போன வருஷம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கடே. ஆசிரியர் தகுதி பாஸ் ஆகாதனால அப்படியே இன்னும் இதுலேயே இருக்கு கண்ணை முடிக்காங்க. என்னன்னு கேட்குறேன். கருப்பசாமி அப்படியா? இவங்க கூட 3 பேர் இருக்காங்கப்பா. இப்போ சென்னை டைரக்டர் ஆஃபீஸில் இருந்து அந்த ஆர்டரை போட போகிறாங்க. அப்ரூவல் கிடைச்சிரும். 6 மாதம் பொறுமையாக இருந்து வாங்கி தரேன். வெற்றி உண்டு. ஏன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏதாச்சும் அவனை இங்கே கூட்டு வா, படிக்க வச்சு தரேன். ஆர்டிகல் படிக்க ஏதாச்சும் செஞ்சு என்கிட்ட கூட்டு வாடா, நான் பார்க்குறேன். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அரோகரா. நல்லா இருக்கு இந்த வார்த்தை, அருமையாக இருக்க. உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை. அது அந்த ஊர் பேர் உடுமலைப்பேட்டை.